வெல்கம் டு லிட்லன். நேரத்தை வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்தேன். அதாவது நம்ம சீட்டட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம டைம் டேபிள் போட்டு நம்ம யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எந்தெந்த டேட்டில் நம்ம என்னென்ன கிளாஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவுமே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுமே இந்த மாதிரி டைம் மாதிரி போட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஸோ நமக்கு ஆல்ரெடி டைம் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம் வந்து நமக்கு வந்து ஜூலை 7 அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இப்போ இன்றைக்கி இந்த டேட்டை விட்டுட்டு மார்ச்சில் பார்த்தோம் அப்படின்னா 20 டேஸ், ஏப்ரலில் 30 டேஸ், மேல 31 டேஸ், ஜூனில் 30 டேஸ், டோட்டலாக நமக்கு வந்து 111 டேஸ் வந்து இருக்குது. ஸோ ஆல்ரெடி இவ்வளோ டேஸ் இருக்கும் பொழுது நம்ம கரெக்டாக வந்து டைம் டேபிள் போட்டு இந்த மாதிரி படித்தோம் அப்படின்னா உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். உங்களோட ஸ்கோரை வந்து 100க்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு மேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் குவாலிஃபைடு மார்க்கை வந்து எடுக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஃபஸ்ட்டு 3 டேஸில் உங்களோட நோட்ஸ் ப்ரிப்பரேஷன், நம்மளோட கிளாஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே இதுக்குள்ளேயே வந்து முடிக்க பார்த்துருங்க. ரிமைனிங் இந்த ஜூன் 30 டேஸில் வந்து உங்களோட ரிவிஷன், அதாவது எடுத்த நோட்ஸ் அதை வந்து நீங்கள் ரீட் பண்ணுறது, ப்ராக்டிஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது, இது எல்லாமே ஜூன் 30 டேஸ்க்குள்ளே வந்து வச்சுக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா அது வந்து கரெக்டாக இருக்கும். ரிமைனிங் இந்த மார்ச் 20 டேஸ், ஏப்ரல் 30 டேஸ், மே 31 இப்போ நான் கொடுக்க போகிற டைம் டேபிள் படியே நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக லாஸ்ட்டு ஜூன் 30 டேஸில் நம்மளால் ரிவிஷனை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ டைம் டேபிளை பார்க்கலாம். இப்போ வந்து நான் மண்டேயில் வந்து எந்த சப்ஜெக்ட்டுமே நான் எடுக்கலை. டியூஸ்டேயில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கிலீஷ் பெடகாகி பற்றி பார்க்க போகிறோம். வெனஸ்டே எதுவுமே கிடையாது. தேர்ஸ்டே வந்து தமிழ் பெடகாகி பற்றி பார்ப்போம். ஃப்ரைடே எதுவும் கிடையாது. அதே மாதிரி சாட்டர்டே பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சண்டே வந்து சீட்டட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதாவது இப்போ இந்த சண்டே இருக்குது அப்படின்னா இந்த சண்டேயில் சீட்டடில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருந்து சிடிபியை பற்றி பார்ப்போம். அதே இது அடுத்து கம்மிங் சண்டேயில் வந்து சீட்டட் ப்ரீவியஸ் இயர்க்குள்ளே அடுத்து வேறு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்குரிய கொஸ்டின் டிஸ்கஷன் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு வீக் சண்டேலையும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கலாம். இதுதான் டைம் டேபிள். ஸோ ரிமைனிங் இந்த பிளாங்காக இருக்கக்கூடிய மண்டே, அப்புறம் வந்து வெனஸ்டே, ஃப்ரைடே, ஏன் இதெல்லாம் கேப்பாக விட்டுருக்கோம் அப்படின்னா இந்த டியூஸ்டே, தேர்ஸ்டே வந்து இங்கிலீஷ், தமிழ். ஸோ ரிமைனிங் எல்லாமே வந்து அந்த மண்டே, அப்புறம் வெனஸ்டே, ஃப்ரைடே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த சப்ஜெக்ட் படிக்கிறீங்களோ அது உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த டேக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ மண்டே அப்படின்னா சயின்ஸ் படிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த மண்டே, வீக்லி மண்டே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், சயின்ஸ் புக்ஸை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். என்சிஆர்டி புக்கு நீங்கள் பேப்பர் 1 இருந்தால் 1st to 5th ஸ்டாண்டர்ட், ஆர் பேப்பர் 2 இருந்தால் 6th to 8th என்சிஆர்டி புக்கை டவுன்லோட் பண்ணி மண்டே வந்து இப்போ இந்த அடுத்த நாளைக்கு அப்படின்னா நாளைக்கு ஒரு அந்த ஃபஸ்ட்டு 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஒரு லெசனை முடிச்சுருங்க, ரீட் பண்ணி நோட்ஸ் எடுத்து முடிச்சுருங்க. அடுத்த மாடல் செகண்ட் லெசன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா 6th to 8th இதை கண்டிப்பாக முடிச்சிடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெனஸ்டேயில் மேக்ஸ் ஆர் வேறு ஏதாவது சோசியல் சயின்ஸ் இருந்தாச்சு அப்படின்னா சோசியல் சயின்ஸ் எடுத்து படிங்க. ஃப்ரைடே அப்படின்னா உங்களுக்கு என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னா அந்த இது ஃப்ரைடே எடுத்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே வந்து உங்களுக்காக நீங்கள் எந்த சப்ஜெக்டை படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த 3 நாளை பிரித்து போட்டு படிச்சுக்கிறதுக்காக அந்த 3 நாளை கேப் விட்டுருக்கேன். இந்த ரிமைனிங் எல்லாமே நம்ம யூடியூப்பில் நம்ம போடக்கூடிய கிளாஸ் படி நீங்கள் வந்து பெடகாகி இங்கிலீஷ், தமிழ், அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன்ஸை வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷ், தமிழ் ரெண்டுக்குமே கான்சன்ட்ரேஷன் பண்ணலான் இருக்கேன். தமிழுக்கும் வந்து இங்கிலீஷில் என்ன படிக்கணுமோ அதை அப்படியே வந்து இது பண்ணி எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றத தேர்ஸ்டே வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதில் ஃபுல்லாக இனி வரக்கூடியதில் நம்ம இங்கிலீஷ், தமிழ் பெடகாகி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், மேக்ஸ் அண்ட் சீட்டெட்டும் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ரிமைனிங் இந்த டேபிளில் ரிமைனிங் எம்டியாக இருக்கக்கூடிய டேஸில் வந்து நீங்கள் எந்த சப்ஜெக்ட் படிக்கிறீங்களோ அதை வந்து அந்த 3 நாளில் வந்து நீங்கள் இந்த நாளில் இந்த சப்ஜெக்ட் படிக்க போகிறேன் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வீக்லி அந்த டேஸில் அந்த சப்ஜெக்டை எடுத்து ரீட் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த 3 நாளில் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிற ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிடணும் 3 மாதத்தில். மார்ச், ஏப்ரல், மே இந்த டேஸில் வந்து நீங்கள் ரிமைனிங் சப்ஜெக்டில் சயின்ஸா ஆர் சோசியல் சயின்ஸ் ஆர் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸில் நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த 3 நாளில் முடிச்சுட்டு அதாவது ரீட் பண்ணி நோட்ஸ் எடுக்கணும். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஜூன் 30 டேஸில் அதை ரீட் அவுட் பண்ணி டெய்லி ஒவ்வொரு லெசனாக வந்து ரீட் அவுட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே சைட் பை சைட் வந்து மேக்ஸ் ஆர் ஏதாவது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸை வந்து நீங்கள் பண்ணணும். ஸோ இதான் வந்து நம்மளோட ப்ரிப்பரேஷன் கைட்லைன்ஸ். இந்த ப்ரிப்பரேஷன், இந்த டைம் டேபிள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து இனிமேல் இங்கிலீஷ், தமிழ் பெடகாகியில்
கான்சென்ட்ரேட் பண்ணலாம். சிடிபி ஆல்ரெடி நம்ம வந்து போட்டிருக்கோம் தியரி கிளாஸஸ் அண்ட் கம்ப்ளீட் நோட்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சிடிபி ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதனால் இங்கிலீஷ் தமிழ் தான் நமக்கு வந்து டஃப்பாக இருக்கிறதுனால அதில் இந்த தடவை கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஸோ ரெண்டுக்குமே நான் அப்லோட் பண்ணிடுவேன். ரிமைனிங் சப்ஜெக்ட்ஸ் வந்து அதாவது கண்டென்ட் சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், என்விரான்மெண்டல் இந்த மாதிரி இருக்குது. அதுக்காக தான் இந்த 3 நாளை வந்து மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே வந்து கேப் விட்டுருக்கேன். அதை உங்களோட கன்வீனியன்ட்டுக்காக நீங்கள் அந்தந்த சப்ஜெக்டை போட்டுக்கோங்க. ஸோ இந்த டைம் டேபிள் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இனி அடுத்து வந்து நம்மளோட கிளாஸ் வந்து இன்றைக்கி இல்லாட்டி நாளிலேருந்து இன்னொரு வீடியோ வரும், அதிலிருந்து ஸ்டார்ட் ஆயிரும். உங்களோட ப்ரிப்பரேஷனையும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன் அண்ட் எக்ஸாம்ஸ். இனி அடுத்த வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.